अपगत मदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगत परमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः. சுவாமி பிள்ளலோகாச்சாரியருடைய வைபவமும் அவருடைய நூல்களை பற்றின அறிமுகமாகவும் அடியவருடைய விண்ணப்பம் அமைய வேண்டும் என்பது பெரியவருடைய நியமனம். பிள்ளலோகாச்சாரியருடைய தனியனே ஆச்சரியமான தனியனாக அமைந்திருக்கிறது. லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவஜீவாத்தவே நமகா. நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா சம்சாரம் என்னும்படியான பாம்பினாலே தீண்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள். இந்த சம்சாரம் என்னும்படியான பாம்பினுடைய விஷமானது நம்முடைய சரீரத்தில் ஏறி இருக்கும்படியான விஷயம். அப்படிப்பட்ட நிலையிலே இதற்கு மருந்து எதுன்னா சுவாமி பிள்ளலோகாச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகள் தான் மருந்தாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் சாம்சாரிகமான விஷயங்களிலே பரிபூர்ண வைராக்கியத்தை உண்டு பண்ணும்படியானதான விலட்சணமான ஸ்ரீசூக்திகளை அனுகிரகித்திருக்கிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். அப்படிப்பட்டவருடைய வைபவமானது அப்பிரதிமமான வைபவம் காட்டப்படும். சுவாமிக்கு முன்பிருந்து எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரும் ஒரு தட்டு, சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் மற்றொரு தட்டு என்னும்படியான பெரியவராக சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் இருந்தால் வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய திருக்குமாரராக இவர் அமைந்திருக்கும்படியான விஷயம். சில ஆச்சாரியர்களை பற்றி வர்ணிக்கிற போது அவர்களுக்கும் அவருடைய தேவிகளுக்கும் லௌகிக ரீதியான சம்பந்தம் இல்லை என்று முன்னோர்கள் காட்டியவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிரமத்தில் வடக்கு திருவேதி பிள்ளையாருக்கும் அவருடைய தேவிகளான ஸ்ரீரங்கநாச்சியார் திருநாமங்களுக்கு லௌகிக ரீதியிலே சம்பந்தம் இல்லை. இப்படி பார்க்கிற பொழுது ஆச்சாரிய சிரேஷ்டராய் அமைந்திருந்தவர், உலகுக்கோர் ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்தவர் சுவாமி நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளையினுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தாலே திருவதாரம் பண்ணியிருக்கக்கூடியவர் தான் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் என்று காட்டப்படுகிறது. இது இவருடைய வைபவத்திலே காட்டியிருக்கிறார். பிள்ளலோகஞ்சியருடைய அற்புதமான ஸ்ரீசூக்திகள் அமைந்திருக்கின்றன. முக்கியமான அம்சம் வேடிக்கையாக தெரிவிப்பதுண்டு. பிள்ளலோகாச்சாரியர் திருவதாரத்துக்கு காரணபூதர் சுவாமி நம்பிள்ளை. அவர்தான் அனுகிரகித்தருளினார். அவருடைய அனுகிரக கிருபா விசேஷத்தாலே பிள்ளலோகாச்சாரியருடைய அவதாரம் ஏற்பட்டது என்று காட்டப்படும். அவருடைய திருத்தம்பியார் சுவாமி அழகிமணவாள பெருமாள் நாயனார். அவர் அவருடைய அனுகிரகத்தாலே திருவதாரம் பண்ணினார் என்றால் பெரிய பெருமாள் நம்பெருமாளுடைய அனுகிரகத்தாலே, ஆக பெருமாளுடைய அனுகிரகத்தாலே ஒரு குழந்தையினுடைய திருவதாரம், முதல் குழந்தையினுடைய திருவதாரம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே. இது என்னமா தெரியறதுன்னு கேட்டா ரெண்டு பேருடைய ஸ்ரீசூக்திகளையும் பாருங்கோ தெரியும். ஆச்சாரியாருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் தெளிவா இருக்கும். பெருமானுடைய ஸ்ரீசூக்திகள் கொஞ்சம் கடினமாக அமைந்திருக்கக்கூடியது. என்னமா தெரியுதுன்னா ஸ்ரீவஜ்ரபூஷணம் முதலான கிரந்தங்களுடைய ஸ்ரீசூக்திகளை பார்த்தா இப்படி புரிகிற மாதிரி அமைந்திருக்கிறது. புரிகிற மாதிரி அமைந்திருக்குமே ஒழிய புரியும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. வியாக்கியான சாபேட்சமாய் அமைந்திருக்கும்படியான அக்ஷரங்கள் தான் ஓரோ அக்ஷரமும் பிள்ளலோகாச்சாரியருடைய ரகசிய கிரந்தங்களிலே அமைந்திருக்கக்கூடியவை. அப்படி பார்க்கிற பொழுது நாயனாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கும் பிள்ளலோகாச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகளுக்கும் இது வித்தியாசம் போல தெரியுது. என்ன வித்தியாசம்னா சாமான்யமா பார்க்கச்சே ஸ்ரீவஜ்ரபூஷண சூத்திரத்தை பார்க்கிற போதே தெரியுது. வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு 4-5 வச்சனங்கள் இப்படி சொல்லிட்டு வந்தா நமக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கு. நடுவுல ஒரு வச்சனம் வருது, அத்தாலே அது முற்பட்டது இப்படின்னு சொல்ல வரைச்சே எத்தால எது முற்பட்டது ரொம்ப கன்ஃபியூஷன். அது வேற விஷயம், அது இருக்கட்டும். அதெல்லாம் வியாக்கியான சாபேட்சமான விஷயங்கள். ஆனா நாயனாருடைய ஸ்ரீசூக்திகள் இவரது 4வது புரியுது, அந்த 4ம் புரியாது. 5வரில் 4வரில் 3வரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திரகிருத்தியமும் ஒன்னும் புரியல. ஆச்சாரிய அனுகிரகத்தால வந்த வச்சனங்கள் ஆச்சரியமா புரியும். ஆனால் பகவத் அனுகிரகத்தால வந்த வச்சனங்கள் கீதையை போல புரியாதத்தான் இருக்கும். கீதாச்சாரியனான பகவானான எம்பெருமான் அவன் சொன்ன கீதை எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்றது தெரியல. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது ஆச்சாரிய அனுகிரகத்தாலே திருவதாரம் பண்ணினவர் தான் உத்தமரான பெரியவர். அவருக்கு பிள்ளலோகாச்சாரியர்னு திருநாமம் வந்ததற்கு என்ன காரணம்னா சுவாமி நம்பிள்ளைக்கு ஜெகதாச்சாரியர்னு திருநாமம், லோகாச்சாரியர்னு திருநாமம். துண்ணுபுகழ் கந்தாட தோழப்பர் தமுகப்பால் என்ன உலகாரியனோ என்னுரைக்கா
பின்ன உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கொங்கி விலகாமல் நின்னதன்னும் மேல் துணுபுகள் கந்தாட தோழப்பர் கந்தாடை தோழப்பர் என்னும்படியான பெரியவர் அவர் அழைத்தார். என்ன உலகாரியனோ நம்பிள்ளையினுடைய ஆத்மகுணபூர்த்தியை பார்த்து லோகாச்சாரியர் நீர் சில பேருக்கு ஆச்சாரியன் அல்லன், நீர் உலகுக்கெல்லாம் ஆச்சாரியராக அமைந்திருக்க கூடியவர் என்று உலகாரியன்னு பெயரிட்டார். அந்த திருநாமத்தை ஆராதரித்தார்னா பின்னை வடக்கு திருவேதி பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளையான ஆச்சாரியர் அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து அந்த துண்ணுபுகள் கந்தாடை தோழப்பர் சாதித்ததாய் அமைந்திருக்கும்படியான இந்த விலட்சணமான திருநாமம் லோகாச்சாரியர் என்கிற திருநாமத்தை ஆதரித்து மன்னுபுகள் மைந்தர்க்கு சாத்துகையால் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு. மன்னுபுகள் மைந்தர்க்கு சாத்துகையால் அந்த மைந்தரான உத்தமரான பெரியவர் பிள்ளலோகாச்சாரியர் அவருக்கு சாத்தினார்னு காட்டுறார். அவருக்கு சாத்தினார்ன்ற போது எந்த மைந்தர்க்குன்னா மண்ணு புகழ் மைந்தர்க்கு. புகழ் மன்னுவது அவருக்கு தான் காட்டும்படியான திருவுள்ளம் மணவாள மாமனிகளுடைய திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்தை அனுசரித்து பார்ப்போமே ஆனால் இந்த இடத்துல பிள்ளலோகஞ்சியர் அற்புதமான வியாக்கியானம் பண்ணுகிறார். இவருக்கு இருக்கிற மண்ணு புகழாவது என்ன? ரெண்டு பேருடைய அவதாரம்னு காட்டுகிறார். நம்பிள்ளையினுடைய அனுகிரக விசேஷத்தாலே அவதரித்திருக்கிறபடியாலே சாட்சான் நம்பிள்ளையாகவே பிரதிபத்தி பண்ணலாம். ஆகவே நம்பூர் வரதருடைய அவதாரம் இது ஒரு அர்த்தம் காட்டினார். மற்றொன்னு காஞ்சி வரதருடைய அவதாரம், காஞ்சி தேவப்பெருமாளுடைய அவதாரம் தான் பிள்ளலோகாச்சாரியர் என்பதை சுவாமி மணவாள மாமனிகள் ஸ்ரீவஜனபூஷண வியாக்கியானத்தினுடைய அவதாரிகையிலே ஆச்சரியமாக காட்டுகிறார். அந்த ஸ்ரீசூக்திகளை சேவிக்கிற போதே அவரவர்களுக்கு ஒரு ஆனந்தமாக அமைந்திருக்கும்படியான விஷயம். முன்பே பேரருளாள பெருமாள், இந்த ஸ்ரீசூக்திகளுடைய ஆரம்பமே மணவாள மாமனிகள் ஸ்ரீசூக்திகள் முன்பே பேரருளாள பெருமாள். முன்பேன்னா அதற்கு முன்பாகவே பேரருளாள பெருமாள் காஞ்சி தேவப்பெருமாள். அவர் என்ன பண்ணினார்? மணற்பாக்கத்திலே இருப்பார் ஒரு நம்பி, மணற்பாக்கத்து நம்பி மணற்பாக்கத்து நம்பின்னு ஒரு பெரியவர். அந்த பெரியவருடைய சொப்பனத்திலே எழுந்தருளினார். அவர் தன்னுடைய கிராமத்திலே எழுந்தருளி இருந்த போது அவருடைய சொப்பனத்திலே எழுந்தருளி பல பல அர்த்தங்களை எல்லாம் காட்டினார். சொப்பனத்துல காஞ்சி தேவப்பெருமாள் கொஞ்சம் சொன்னார் அர்த்தத்தை, மீதி அர்த்தத்தை உமக்கு இரண்டாற்றுக்கு நடுவிலே சொல்லுகிறோம். மீதி இருக்கும்படியான மீதமுள்ள அர்த்தங்களை எல்லாம் உங்க நான் இங்க சொல்ல மாட்டேன், ரெண்டாத்துக்கு நடுவிலே போய் வர்த்தியும். 2 ஆறு உபய காவேரி, அந்த உபய காவேரி மத்தியத்திலே நீர் போய் இருப்பீராக, அங்க வந்து உமக்கு சொல்லுகிறோம்னா அவன் என்ன பண்ணினார்? தன் ஊரை விட்டு புறப்பட்டு அந்த இடத்துல ஏகாந்தமானதொரு ஸ்தலத்திலேன்னு காட்டப்படுது. அசல் அறியாதபடி இன்னொருத்தருக்கு தெரியாதபடியாக ஒரு ஏகாந்தமான இடத்துல அதை வெளியில சொன்னா கூட மற்றவாளுக்கு காதல விழப்படாது. அஷட்கர்ணமாக இருக்க வேண்டிய அர்த்த விசேஷங்கள் பரம ரகசியமாக பரம குஹ்யமான அர்த்தங்களானபடியாலே அவற்றை அசலறியாதபடி அனுசந்தித்துக் கொண்டு போந்தார் ஏகாந்தமானதொரு இடத்திலே. சில பெரியவர்கள் காட்டும்படியான விஷயம். இந்த ஏகாந்தமான இடம் எதுன்னு கேட்டா காட்டழகிய சிங்கர் சன்னதி, காட்டழகிய சிங்கர் சன்னதின்னு காட்டுகிறார்கள். ஆக திருவரங்கத்திலே காட்டழகிய சிங்கர் சன்னதிக்கு உள்ளாக அவர் எழுந்தருளி இருந்து இந்த அர்த்தங்களை எல்லாம் நினைச்சிட்டே இருந்தார். அப்பொழுது சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் விசேஷமான அர்த்தங்களை ரகசியமான அர்த்தங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துக்கு எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளினார் ஏகாந்தமான ஸ்தலத்தை பார்த்து கொண்டு அந்த இடத்துல உபதேசம் பண்றார். இவரோ உள்ளுக்குள்ள அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார், இவர் வெளியில உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரே நினைச்சிட்டு இருக்காரே அந்த மணற்பாக்கத்தை நம்பி அவருக்கு தோணித்தான் இந்த அர்த்தம் எல்லாம் தானே நமக்கு தேவப்பெருமாள் சொன்னார், காஞ்சி வரதராஜன் சொன்னதாக அமைந்திருக்கும்படியான அர்த்தம். அதை இவர் சொல்றாரே, ஒருவேளை இவர்தான் அவரோ அவர்தான் இவரோன்ற அபிப்பிராயம் நேர உள்ளிருந்து வெளியிலே வந்தார். அவரோ நீர் அவரோ நீர்னு கேள்வி கேட்கிறார். நீர்தான் அவரோ என்று கேள்வி கேட்கும்படியான கிரமத்திலே அதுக்கப்புறம் நடந்த விற்த்தாந்தங்களானவை என்னன்னு கேட்கிறார். மொத்தத்தையும் சொல்றார். அதற்கு பிறகு தன்னுடைய சிஷ்யர்களுக்குள்ளே அவரையும் சேர்த்து கொண்டு அர்த்த விசேஷங்களை உபன்யசித்துக் கொண்டு போந்தார் என்பது அற்புதமான சரித்திரம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பிள்ளலோகாச்சாரியர் காஞ்சி தேவப்பெருமாளுடைய திருவதார பூதர் என்பதை சுவாமி மணவாள மாமனிகள் கல்வெட்டாக்கி காட்டியிருக்கும்படியான அற்புதமான விஷயம். மற்றொரு விஷயமும் பாருங்கள். ஒரு திவிதேசத்து எம்பெருமான்களுக்கும் அவளுக்கு திருவதார திருநட்சத்திரம் தான் அமைந்திருக்கும். திருவரங்கத்தெம்பெருமான்னா ரேவதின்னு கொண்டாடுகிறார்கள், திருவேங்கடமுடையான்னா திருவோணம்னு கொண்டாடுகிறார்கள். காஞ்சி தேவப்பெருமானுடைய திருவதார உற்சவம் என்பது அது திருவதார திருநட்சத்திரம் ஹஸ்தம்னு காட்டப்படுகிறது. ஹஸ்த தினத்தன்னு எம்பெருமான் விசேஷமான திருவிழா கொண்டாடுகிறார். ஹஸ்தம் புறப்பாடு என்பது தேவப்பெருமாளுக்கு விலட்சணமான புறப்பாடு.
ஆக தேவப்பெருமாள் திருவதார் திருநட்சத்திரம் ஹஸ்தமா இருக்கிற பொழுது ஹஸ்தத்தன்னு புறப்பாடு கண்டருளுகிறார் அது நியாயம். அதே தேவப்பெருமாளே திருவோணத்தன்னும் புறப்பாடு கண்டருளுகிறார், திருவோணத்தன்னும் உற்சவம் கண்டருளுகிறார். இதுக்கு என்ன காரணம்னா திருவோணமும் அவருடைய திருநட்சத்திரம். இது என்னமா தெரியுது? அவர்தான் பிளலோகாச்சாரியராக திருவோண திருநட்சத்திரத்திலே வந்தறிவித்தார். ஐப்பசியில் ஓணத்திலே குரோதன சம்பத்சரம், ஒரு குரோதன சம்பத்சரத்திலே கிபி ஆண்டுன்னு சொல்லி 1205 ஆண்டுன்னு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருநட்சத்திரமாக அவரது அமைந்திருக்கிறது. இதுதான் அவருக்கு அமைந்திருக்கும்படியான மண்ணு புகழ் என்று காட்டும்படியான விஷயம். இவருடைய நிஷ்டா வைபவம்னு காட்டுகிறார்கள். இவருக்கு இருக்கிற நிஷ்டையாவது என்ன? இலட்சணமான நிஷ்டைன்னு தெரிவிக்கிறார்கள். சாதாரணமா முன்புள்ள ஆச்சாரியர்கள் சொல்ல துணியாத அர்த்தத்தை எல்லாம் இவர் தான் வெளிக்காட்டி இருக்கிறார். இது என்ன அர்த்தம்னா விஹித விஷய நிவர்த்தி தன்னேத்தம். இது ஆச்சரியமான